ஹேர் ஃபால் நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்றாங்க. அதுல நான் டாப் 5 ரீசன் சொல்றேன். அது ஃபேக்டா இல்ல மித்தான் மட்டும் சொல்றீங்களா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் ஹெல்மெட் போடுறதுனால ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது ஃபேக்டா இல்ல மித்தா ப்ரோ? ஃபேக்ட் தான். ஏன்னா ஹெல்மெட் போடும்போது ட்ராக்ஷன் அலோபேசியா அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹேர் ஃபால் வந்து நடக்கும். அப்படின்னா என்ன ப்ரோ? அதாவது இப்ப இந்த விரல்கள் தான் முடின்னு வச்சுக்குவோம். இதை பிடிச்சி இழுத்த மேனிக்கவே இருந்தா இந்த இடம் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும்ல. அது மாதிரி முடி வந்து இழுத்துட்டு இருக்கிற மாதிரி ஹெல்மெட் வந்து போட்டா அப்ப வந்து அந்த முடி இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த முடியும் புடிங்கிட்டு வந்துடும். அதாவது ஹெல்மெட் போடும்போது டைட்டா போட்டா அது தப்பு கிடையாது. ஆனா டைட்டா போடும்போது அந்த ஹெல்மெட் அவசரத்துல இப்படி நுழைக்கும் போது இங்க இருக்கிற இந்த சைட்ல இருக்கிற முடியெல்லாம் அப்படியே பிடிச்சி இழுத்த மேனிக்கு இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே அதை போட்டுட்டு பைக்ல போனாங்கன்னா இங்கிட்ட அங்கிட்டும் இப்படி திரும்பும் போது அதே மாதிரி குனியும் போது அந்த நேரத்துல எல்லாம் இன்னும் அந்த இடத்துல இந்த டிராக்ஷன் அலோபேசியா வந்து அதிகமாகும். அப்ப அதிகமாவே வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா நிறைய இந்த ஹெல்மெட் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை நடக்கும், வேர்க்கிறது. பயங்கரமா வேர்க்கும். அந்த ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சுல எல்லாம் அந்த வேர்வை படிக்கும். அதே மாதிரி அங்க வந்து பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவும் வந்து ஹேரை பயங்கரமா டேமேஜ் பண்ணிடும். இப்போ எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. இப்ப நார்மலா ஹெல்மெட் வியர் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் இந்த கர்ச்சீஃப் போல ஒரு மாஸ்க் மாதிரி வச்சிருக்காங்கல்ல ப்ரோ, அது யூஸ் பண்ணி ஹெல்மெட் யூஸ் பண்ணா ஹேர் டேமேஜ் வரும். அதுதான் சொல்யூஷன். அது ஹேர் டேமேஜ் வராது. அதாவது ஹெல்மெட் போடும்போது என்ன பாதிப்பு வருது? ரெண்டு விஷயம். ஒன்னு சொன்னது வந்து டிராக்ஷன் அலோபேசியா, அதிகமா முடி அழுத்தமா இழுக்கப்படுறது. இன்னொன்னு என்னது, பாக்டீரியா ஃபார்ம் ஆகுறது. இது ரெண்டுமே நீங்க நல்ல ஒரு கிளீனான ஒரு ஸ்கார்ப்பை வச்சுட்டீங்கன்னா அது தடுக்கப்படும். ஏன்னா இப்போ ஒரு கர்ச்சீஃப் இருக்குன்னு வைங்க, அது வந்து சுத்தமா இருக்கணும், அழுக்கா இல்லாம சுத்தமா இருக்கிற மாதிரி காட்டன் ஸ்கார்ஃப் இருக்கணும். அதை வந்து தலையில கட்டிட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட் போடுறதுனால பல நல்ல விஷயம் நடக்கும். ஒண்ணு, அது காட்டன் அப்படின்றனால உங்களுக்கு வேர்த்தாலும் அந்த வேர்வையை அதுவே அப்சர்வ் பண்ணிடும். அப்ப அந்த வேர்வை ஹெல்மெட்டோடைய பஞ்சு வரைக்கும் போகாது. அதனால பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகுது. இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா அந்த அழுத்த முடிய பிடிச்சி இழுக்கிற மாதிரி. இன்னொன்னு கேட்க வந்தேன். இப்போ நம்ம அந்த மாஸ்க் போடுறோம், அதுக்கு மேல நம்ம ஹெல்மெட்டும் போடல, அது ரொம்ப டைட் தானே ப்ரோ ஆகும்? நான் மாஸ்க் சொல்லல, அந்த மேல போடுற டைட் வேற. நான் அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். டைட்டா போடுறது தப்பு கிடையாது. டைட்டா போடுறத விட்டுட்டு சில பேர் வந்து அந்த முடி இழுக்கிற மாதிரி, லூஸா இருந்தாலும் இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த முடி. இந்த இழுத்து பிடிச்சு இப்படி போடும்போது இப்படி இழுக்கப்படுதுன்னா அப்ப இந்த இடத்துல ஒரு இது மாதிரி உருவாகும், அழுத்தம் மாதிரி. அதுதான் வந்து முடி உதிர்றதுக்கு காரணமா இருக்கு. அப்ப ஸ்கார்ஃப் போட்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த டிராக்ஷனும் நடக்காது ஒண்ணு. இன்னொன்னு பாக்டீரியாஸும் ஃபார்ம் ஆகாது. அதே சமயம் அந்த ஸ்கார்ஃபை அடிக்கடி துவைச்சிடணும். ஏன்னா அது அழுக்காகும். அது அதிகமா வேர்க்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சா தினமும் வந்து வாஷ் பண்ணி போடுறதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. அப்படி போட்டுட்டு ஹெல்மெட் போட்டா கண்டிப்பா வந்து எந்த வகையிலையும் அந்த முடி உதிர்றது நடக்கும். அதனாலதான் இது வந்து ஓரளவுக்கு ஃபேக்ட், ஹெல்மெட் போடுறதுனால முடி உதிர்றதுன்றது. ஆனா அது ஏன்ற ரீசன் புரிஞ்சுட்டு அந்த ரீசனை மட்டும் நீங்க விளக்கிட்டா, அந்த காரணத்துக்கு எதிராக வந்து நீங்க உங்களோட ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஹெல்மெட் போட்டாலே நீங்க முடி உதிராமலே தடுத்துற முடியும். சோ இதை வச்சுட்டு இதெல்லாம் காரணமா இருக்குன்னு ஹெல்மெட் போடாம இருந்து ஹெல்மெட் போடணும். அதை எப்படி சேஃபா பண்ணணும்ன்றது அதுதான் முக்கியம். சரி ப்ரோ, செகண்ட் ப்ரோ, ஓவர் திங்கிங் பண்ணா முடி கொட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபேக்டா இல்லையா ப்ரோ? ஒரு சில பேர் இருக்காங்க முடி கொட்டுதுனே ஓவர் திங்க் பண்றாங்க. இதெல்லாம் ஃபேக்டா இல்ல என்ன ப்ரோ? ஓவர் திங்க் பண்றதுனாலயே அந்த முடி உதிரும்ன்றது மித்து. இதுல ரெண்டு வகை இருக்கு. அதாவது ஓவர் திங்க் அப்படின்றது இப்ப ஒரு நல்ல விஷயம் பத்தி யோசிக்கிறது, ஒரு சேலஞ்சிங்கா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி யோசிக்கிறது. இன்னொன்னு ஏதோ ஒரு சேலஞ்ச், சிக்கலான ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அந்த கேள்விக்கு உண்டான பதில் நீங்க யோசிக்கிறீங்க. அப்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த நேரத்துல மூளையில டோபமின்ற கெமிக்கல் சுரக்கும். அது நமக்கு நல்ல ஹார்மோன் தான். சோ அது வந்து சுரக்கும் போது நமக்கு வந்து ஓவர் திங்கிங் வந்து பெரிய
தப்பு கிடையாது. ஆனா இது வந்து கிரியேட்டிவ் திங்கிங்ல வந்துரும். ஆனா எந்த இடத்துல பிரச்சனை வரும்னா நெகட்டிவ் ஓவர் திங்கிங். நெகட்டிவ் ஓவர் திங்கிங்னா எந்த மாதிரி ப்ரோ திங்க் பண்ண கூடாது? அதாவது இப்ப பிரேக்கப் ஆயிருச்சுன்னு அதே நினைக்கிறது, இல்லன்னா படிக்க முடியலையே, மார்க் எடுக்க முடியல, இப்படி சொல்லலாமா ப்ரோ? நமக்கு ஒரு விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது எது வந்து மன அழுத்தத்தை கொடுக்குமோ அந்த விஷயத்தை அதிகமா யோசிக்கும் போது உடம்புல வந்து கார்டிசோல் மாதிரியான ஹார்மோன் சுரக்கும். இது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இது சுரக்கும் போதுதான் முடி வந்து உதிருது. ப்ரோ கார்டிசோல் ஹார்மோனால ஹேர் ஃபால் ஆகும்னு சொன்னீங்கல்ல, அது எதனால ப்ரோ? எதனால ஆகும்னா இப்ப பொதுவா நம்மளுடைய முடிக்குன்னு 2 நிலைகள் இருக்கு. ஒண்ணு வந்து அனோஜன் ஃபேஸ், இன்னொன்னு வந்து டெலஜன் ஃபேஸ் அப்படின்னு. அனோஜன் ஃபேஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, வளர்ச்சி நிலை. டெலஜன் ஃபேஸ் அப்படின்னா ஓய்வு நிலை. இப்ப வளர்ச்சி நிலை அப்படின்றது எவ்வளவு வருஷத்துக்கு இருக்கும்னா, இப்ப ஒரு முடியை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு 7 வருஷம் வரைக்கும் கூட ஒரு முடி இருந்தா அந்த முடி வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அது வந்து இந்த டெலஜன் ஃபேஸ் அப்படின்ற ஓய்வு நிலைக்கு போயிடும். ஓய்வு நிலைக்கு போயிருச்சு அப்படின்னா அங்க இருந்து ஒரு 2-3 மாசத்துக்குள்ளேயே அந்த முடி வந்து உதிர்ந்துரும். இப்படி அந்த இடத்துல அந்த முடி உதிர்ந்த உடனே புதுசா இன்னொரு முடி வந்து வளர ஆரம்பிக்கும். அதுவும் அடுத்து கிட்டத்தட்ட 5-7 வருஷம் வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருந்து மறுபடியும் ஓய்வு நிலையில போய் அது வந்து உதிரும். இப்ப இந்த கார்டிசோல் ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகும்போது இது வளர்ச்சி நிலையில இருக்கக்கூடிய அனஜன் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய முடிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெலஜன் ஃபேஸுக்கு, அதாவது ஓய்வு நிலைக்கு மாத்த ஆரம்பிச்சிடும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு முடி வந்து வளர ஆரம்பிச்சு 6 மாசம் தான் ஆகுதுன்னு வைங்க, அது குறைஞ்சது 2 வருஷமாவது வளரணும். ஆனா அப்படி வளர்றதுக்கு முன்னாடியே இந்த கார்டிசோல் ஹார்மோன் போய் அந்த 6 மாசம் வளர்ந்த முடியை போய் பாதிச்சிருச்சுன்னா அது அனஜன் ஃபேஸ்ல இருந்து டெலஜன் ஃபேஸுக்கு வந்து மாறிடும். அப்ப 6 மாசம் வளர்ந்த முடியே வந்து அப்படியே ஓய்வு நிலைக்கு போயிடும். அப்ப அங்க இருந்து 3 மாசம் கழிச்சு அந்த முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். இப்ப அதிகமா ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப சோர்வா அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துல முடி கொட்டாது. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்து 2-3 மாசம் கழிச்சு தலை குளிக்கும் போதோ இல்லைன்னா சீப்பை வச்சு சீவும் போதோ கொத்தா முடி உதிரும். அப்ப அதுக்கு என்ன காரணம்னா அங்க இருந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கிறாங்க. அதிகமான கார்டிசோல் வந்து அவங்களுடைய உடம்புல சுரந்திருக்குன்னு அர்த்தம். அதுதான் வந்து முடியினுடைய வளர்ச்சி நிலையை தடுத்திருக்கு. அது இந்த ஒரு நிலைக்கு போயிருக்கு. அப்ப 6 மாசத்துல உதிரக்கூடிய இடத்துல மீண்டும் முடி வளரும் தான். ஆனா இங்க என்ன நடக்கும்னா கொத்தா முடி உதிர்ந்த உடனே மறுபடியும் அதை நினைச்சு வருத்தப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. அப்ப மறுபடியும் அதிகமான கார்டிசோல் வந்து உற்பத்தி ஆகும். அப்ப மறுபடியும் இது ஒரு சைக்கிள் மாதிரி கண்டினியூவா அடுத்தடுத்து முடிகளை வந்து உதிர வச்சிரும். அதனால வழுக்கையே விழுந்துரும். சோ இதனால நான் 2 விஷயங்கள் சொன்னேன். பாசிட்டிவா ஓவர் திங்கிங் பண்ணா ஹேர் ஃபால் ஆகாது. ஏன்னா இந்த கார்டிசோல் ஹார்மோன் உற்பத்தி ஆகும். நெகட்டிவா ஓவர் திங்கிங் பண்ணா கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும். ப்ரோ இப்போ இதுலயே அப்படியே தேர்ட் கொஸ்டின் வந்துறேன். ஹேர் வாஷ் பண்றதுக்கு நிறைய பேர் ஷாம்பு எடுக்கிறாங்க. அதுலயும் ஒரு சில பேர் மித்து சொல்றாங்க, ஷாம்பு ரெகுலரா யூஸ் பண்ணா ஹேர் ஃபால் ஆகும். அது என்ன ப்ரோ? அது வந்து மித்து. ஷாம்பு யூஸ் பண்ணா வந்து ஹேர் ஃபால் ஆகாது. அதுக்கு மாறா ஹேர் ஃபால் ஆகுறது வந்து குறையும். எப்படி ப்ரோ சொல்றீங்க? ஆமா, எப்படின்னா இப்ப பொதுவா நம்மளுடைய தலையில வந்து நீங்க என்ன வைக்கலன்னா கூட சீபம் அப்படின்ற ஒரு வகையான ஆயிலி செக்ரீஷன் வந்து சுரக்கும். இது வந்து நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய செபாசியஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சுரபிகள் இருக்கு. அதுதான் வந்து சுரக்கும். இது நேச்சுரல் ஆயில் மாதிரி நம்மளுடைய தலைக்குன்னே. இது என்ன செய்யும்னா நம்மளுடைய தலைய வந்து ட்ரை ஆகாம பாத்துக்கும். ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் அதிகமான வெயில் இருக்கு, அதிகமா காற்று மாசுபாடு இருக்கு. இது மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம பைக்ல போறோம், பின்னாடி உட்காந்துட்டு இல்லைன்னா பஸ்ல டிராவல் பண்றோம், வெளியே போறோம். அப்ப நிறைய தூசி, நிறைய டஸ்ட் வந்து தலையில வந்து படியும். அப்படி படியும் போது என்ன நடக்கும்னா ஏற்கனவே இயற்கையாவே சுரக்கக்கூடிய அந்த சீபம் அப்படின்ற ஆயில் அதோட போய் கலக்கும். அப்ப பிசுபிசுப்பு தன்மை வந்து வந்துடும். அப்ப ஹேர் ஃபாலிக்கிள்ஸ், அதாவது முடி வளரக்கூடிய அந்த ஒரு இடம், அதை வந்து இந்த தூசி எண்ணெய் இதெல்லாமே சேர்ந்து அடைக்க ஆரம்பிச்சிடும். அடைக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னா இப்ப வந்து ஒரு இடத்துல மண் இருக்கு, அந்த இடத்துல விதை போட்டா அங்க வந்து செடி வளரும். இப்ப அந்த மண்ணுக்கு மேல சிமெண்ட் பூசிட்டா என்ன கஷ்டமாயிரும் அது வளர்றதுக்கே. அது மாதிரிதான் இப்ப ஆயிலும் இருக்கு, அதே சமயம் தூசியும் போய் படிஞ்சிருது. இப்ப என்ன நடக்கும், அந்த இடமே வந்து அடைப்பாயி கொஞ்சம் கொஞ்சமா முடி வந்து மெல்லிசாக ஆரம்பிக்கும். அடுத்து காலப்போக்குல உதிரும். அடுத்து மீண்டும் அந்த இடத்துல முடிய வளராம போயிரும். அப்ப வழுக்க விழுந்துரும். இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா இந்த சீபம் அப்படின்ற ஆயில தான் மலசீசியா
அப்படின்ற எல்லாரோடைய தலையிலையும் காமனா இருக்கக்கூடிய பூஜைக்கு தேவையான உணவு. இந்த மலசீசியா என்ன பண்ணும்னா இந்த சீபம் அப்படின்ற ஆயில தான் வந்து உண்ணு வாழக்கூடியது. அதுக்கு வந்து நிறைய இந்த சீபம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்ப கிடைக்கும்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணாம இருந்தா கிடைக்கும். அது ஹேர் வாஷ்னா ப்ரோ இப்ப அதுலயும் ஒண்ணு கேக்குறேன். ஹேர் வாஷ் நீங்க சொல்றீங்கல்ல, ஆமா, இப்போ நார்மல் ஹேர் வாஷுக்கும் ஷாம்பு ஹேர் வாஷ்னு ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ. ஆமா, இப்போ ஒரு சில பேர், நான் என்னைய வச்சு சொல்றேன், நான்லாம் டெய்லி தலை குளிப்பேன். இதுக்கும் அந்த சீபம் சொன்னீங்கல்ல, அதுக்கும் அந்த இது ஷாம்பு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன ப்ரோ இது இருக்கு? அதாவது நீங்க ஷாம்பு போட்டு தலை குளிக்கும் போது அந்த தலை வந்து ஃபுல்லா கிளீன் ஆகுற மாதிரி சில கெமிக்கல்ஸ் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மாறா நீங்க சும்மா தலை குளிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஆயில் கண்டென்ட் வந்து முழுசா வந்து தலையை விட்டு போகாது, தலைக்குள்ளே இருக்கும், அது கிளீன் ஆகாம இருக்கும். அப்ப நான் சொன்ன இந்த மலசீசியா அப்படின்ற பூஞ்சை அதுக்கு தேவையான உணவு கிடைக்கிறனால அதை அதிகமா சாப்பிட்டு ஒரு வகையான ஒலிக் ஆசிட்டை வந்து வெளியிடும். அந்த ஆசிட்டுக்கு சில பேருடைய தலை வந்து ஒத்து வராது, சென்சிட்டிவா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா அந்த தலையில ஸ்கால்ப்ல இருக்கக்கூடிய ஸ்கின் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் அந்த அமிலத்தினால. அப்படி டேமேஜ் ஆகக்கூடிய ஸ்கின் செல்ஸ் வந்து வேகமாவே உதிரும். உதாரணத்துக்கு ஒரு மாசம் வரைக்கும் நீடிக்குன்னு வைங்க ஸ்கின் செல்ஸ் எல்லாம். இந்த ஆசிட் பார்த்தா ஒரு 2 to 7 நாட்களுக்குள்ளேயே வந்து அந்த ஸ்கின் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். அப்ப அந்த ஸ்கின் செல்ஸ் டேமேஜ் ஆகி அதே இடத்துல இருந்து அதோட சேர்ந்து அந்த ஆயிலும் இருக்கும்போது ரெண்டும் கலந்தா அது வெள்ளை கலர்ல பொடுகா வந்து உருவாகுது. ஆமா, மலசீசியா அப்படின்றது டாண்ட்ரஃப் கிடையாது. அந்த மலசீசியா வந்து உன்னிட்டு வெளியிடக்கூடிய கழிவு நம்மளுடைய தலையில வந்து கலந்து அதன் மூலமா நம்மளுடைய ஸ்கின் செல்ஸ் இறந்து போய் அதுவும் ஆயிலும் சேரும் போது வெள்ளை நிறத்துல உருவாகக்கூடியதுதான் டாண்ட்ரஃபே. அப்ப ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்றது அது ஒண்ணு. அது வந்து டாண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு. அது இல்லாம இனிமே வராம பாத்துக்கணும்னா ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஷாம்பு யூஸ் பண்றதுலயே சில வகை இருக்கு. அதிகமா வந்து சல்ஃபேட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வகையான ஷாம்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அது வந்து நுர அதிகமா இருக்கும். அது என்ன பண்ணும்னா நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய இந்த சீபம் அப்படின்ற ஆயில் அதை வந்து முழுசா வந்து இல்லாம ஆக்கி நம்ம தலையை வந்து ஃபுல்லா ட்ரை ஆக்கிரும். இப்படி ஃபுல்லா ட்ரை ஆனாலும் பிரச்சனை. ஆமா, ஃபுல்லா ட்ரை ஆகக்கூடாது. அப்ப கழிவு மட்டும் வந்து அழியணும் அப்படின்னா அதுக்கு மைல்ட் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணா கரெக்டான அளவுக்கு மட்டும் நம்மளால நம்மளுடைய தலையை வந்து கிளீனா வச்சுக்க முடியும். தேவையான ஆயில் தலையிலே இருக்கும், பொடுகும் வராது, தலை வந்து கிளீன் ஆயிரும். அதன் மூலமா முடி உதிர்றதும் வந்து தடுக்கப்படும். நல்ல கேள்வி. இது வந்து அவங்க தலையை பொறுத்து. இப்ப அதிகமா வெளியே போவாங்க, பைக்ல சுத்துவாங்க, டிராவல் பண்ணுவாங்கன்னா டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணலாம். இல்ல அந்த அளவுக்கு வெளியே போக வேலை இல்ல, அப்படியே வெளியே போனாலும் ஹெல்மெட் போட்டுதான் போறாங்க, அந்த மாதிரி இருந்தா வாரத்துக்கு 3 தடவை மட்டும் யூஸ் பண்ணா போதும். இல்ல சில பேருக்கு வந்து அதிகமா ஆயில் வடியும் தலையில, அந்த சீபம் அதிகமா இருக்கும், அவங்க டெய்லி ஷாம்பு போடுறதுனால எந்த பாதிப்பும் வராது. ஆனா நான் இங்க ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா எல்லா வகையான ஷாம்பூஸ் சொல்லல, அதுலயே குவாலிட்டியான ஷாம்பூஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி சல்ஃபேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது அல்லது இல்லாம இருக்கிறது, சல்ஃபேட் இல்லாம இருக்கிற அந்த மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணா எந்த பாதிப்பும் வராது. ஓகே ப்ரோ. இப்போ தேர்ட் இது ஓகே ப்ரோ. இப்போ ஃபோர்த் வருவோம் ப்ரோ. ஃபோர்த்ல அந்த கையில வந்து இப்படி 2 நகத்தையும் கிராஸ் பழையம் யோகா அது பண்ணா ஹேர் growth ஆகும்னு சொல்றாங்கல்ல ப்ரோ. இது வந்து ஃபேக்ட் தான். எப்படின்னா இந்த மாதிரி வந்து விரல தேய்க்கும் போது 2 நகம், அதாவது 2 விரல்கள்லயும் இருக்கக்கூடிய நகங்கள் வந்து தேய்க்கப்படுது. இந்த நகங்களுக்கு அடியில இருக்கக்கூடிய தோல்ல நரம்பு முனைகள் இருக்கு, நர்வ் எண்டிங்ஸ் வந்து இருக்கு. இது நேரடியா போய் நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிகல்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத அக்குப்ரெஷர் அடிப்படையா வச்சு வந்து சொல்றாங்க. அது வந்து சொல்லப்படுது. அப்ப நம்ம இப்படி தேய்க்கும் போது என்ன நடக்கும்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து தூண்டப்படுது. அப்படி தூண்டப்படுறதுனால ரத்த ஓட்டம் வந்து ஹேர் ஃபாலிகல்ஸுக்கு நல்லா இருக்கும். ரத்த ஓட்டம் நல்லா இருந்தாலே முடி உதிர்றதை விட முடி வந்து வளர்றது அதிகமா இருக்கும். மென்மையா, அதாவது ரொம்ப ஒல்லியா தின் ஆயிருச்சுன்னா கூட அந்த முடி வந்து திக்காகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படலை. இருந்தாலும் அக்குப்ரெஷரை அடிப்படையா வச்சு பார்த்தா இது நிறைய பேருக்கு வந்து பலன் அளிச்சிருக்கு. ஆனா இது சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு
நாளைக்கு பண்ணா அது பலன் அளிக்காது. அப்ப எத்தனை வாட்டி ப்ரோ பண்ணணும்? ஒரு நாளைக்கு காலையில அதே மாதிரி சாயங்காலம் 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். அதை பண்றதன் மூலமா வந்து முடி உதிர்றதை தடுத்து ஓரளவுக்கு முடி வளர்றத வந்து அதிகப்படுத்தலாம். ஆனா இதை சப்போர்ட் பண்ணி மட்டும் இருக்கக்கூடாது. அதிகமா முடி உதிருது இதை பண்ணா போதும் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. இதை பண்ணா மட்டுமே வந்து எந்த நேரத்திலயும் முடி வளர்றது வந்து சாத்தியம் கிடையாது. ஏன்னா முடி வளர்றதுக்கும் உதிர்றதுக்கும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அவங்களுடைய ஜீன் காரணமா இருக்கு, ஹார்மோனல் சேஞ்சஸ், நான் சொன்ன மாதிரி கார்டிசோல், அதுக்கப்புறம் டிஹெச்டி அப்படின்னு ஒரு வகையான ஹார்மோன் இருக்கு, டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான் அப்படின்னு. இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து உற்பத்தி ஆச்சுன்னா அதிகமா வந்து முடி உதிரத்தான் செய்யும். அதுக்கப்புறம் நியூட்ரிஷியன், நீங்க வந்து ஊட்டச்சத்து மிகுந்த உணவெல்லாம் சாப்பிட மாட்டீங்க, ஆனா ஓயாம கையை சாப்பிடாம விட்டுட்டு நான் இதை தேய்ச்சிட்டே நான் முடி வளரும் அப்படின்னா வளராது. அப்ப உங்க ஜீன் கரெக்டா இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடக்கூடிய உணவு சரியா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கணும். அப்ப இது பண்ணா உண்மையிலேயே பலன் அளிக்கும். இது மித்து கிடையாது, ஃபேக்ட் தான். ஓகே ப்ரோ, லாஸ்ட் ப்ரோ, மாஸ்டர்பேஷன் பண்றதுனால ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்றாங்கல்ல ப்ரோ, இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? மித்து. மாஸ்டர்பேஷன் பண்றதுனால ஏன் ஹேர் ஃபால் ஆகும்னு சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். என்ன சொல்றாங்கன்னா, மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது வெளியேறக்கூடிய அந்த ஸ்பெர்ம் அதுல வந்து நிறைய இந்த புரோட்டீன்ஸ், அதே மாதிரி மினரல்ஸ் இதெல்லாம் வந்து வெளியேறுது. அதெல்லாம் வந்து முடி வளர்ச்சிக்கு அவசியமானது. அது வெளியேறனாலேயே முடி உதிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. அவ்வளோ புரோட்டீன்ஸ், அவ்வளோ மினரல்ஸ் எல்லாம் அதுல வெளியேறாது. அந்த புரோட்டீன்ஸ் அளவு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கொஞ்சம் பால் குடிச்சாலே போதும், வெளியேறினது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஆயிரும். அல்லது பருப்பு சாதம் இது மாதிரி வந்து கொஞ்சம் அந்த மாதிரி புரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி உணவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டா போதும், கூட போதும், அது வந்து கிடைச்சிரும். ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேர் ஃபாலுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கு. ஜீன், ஹார்மோனல் சேஞ்ச், நியூட்ரிஷன். சோ இதெல்லாம் பார்க்காம வெறும் இதனால முடி உதிருது அதனால முடி உதிருதுன்றதெல்லாம் மித்து தான். ஆனா அதுக்காக நான் மாஸ்டர்பேஷனுக்கு ஆமா நான் சொல்றது என்னன்னா, இது பண்ண முடி உதிரும்ன்றது நேரடியா டைரக்டா இதுக்குண்டான சயின்டிபிக் எவிடன்ஸே கிடையாது. மாஸ்டர்பேஷன் பண்ணனால முடி உதிரும் அப்படின்றதுக்கெல்லாம். ஓகே ப்ரோ. ப்ரோ லாஸ்ட் ஒரு செக்மெண்ட் மாதிரி ப்ரோ, நான் இப்போ யோசிச்சேன் ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி ப்ரோ. நான் ஒரு சில ஹெட்டிங்லாம் சொல்றேன், அது கொட்டுமா கொட்டாத டக்கு டக்கு முடிச்சிடணும். மித்து இல்ல ஃபேக்ட் அப்படின்றது தான் ப்ரோ. ஆயில் அப்ளை பண்ணா முடி வளரும்னு சொல்றாங்க ப்ரோ, இது மித்தா ஃபேக்டா ப்ரோ? மித்து. ஓகே ப்ரோ. அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டா முடி விட்ட முடி கூட வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல ப்ரோ, இது வந்து மித்தும் இருக்கு, ஃபேக்டும் இருக்கு. முடி நல்லா வளரும், ஆனா ஒரு இடத்துல முடி வளராம போயிருச்சு, அந்த இடத்துல ரீக்ரோத் ஆகும்னா ஆகாது. சரி ப்ரோ. இப்ப தலையோர் ஸ்டைல் ஒரு சில பேர் இருந்தா ஆகுனா அப்படி தலையோர் மாதிரி அப்படி தலையை கோதி விட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, இதனால முடி வந்து இது ஹேர் ஃபால் ஆகுமா ப்ரோ? கண்டிப்பா ஆகும். இது ஃபேக்ட் தான். அதிகமா நம்ம கை வச்சுட்டே இருந்தோம்னா முடியோடைய வளர்ச்சி தடைப்படும், அது தின்னாக ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு செடி வளர்ந்துட்டு இருக்கும் போது கை வச்சுட்டே இருந்தா சரியா வளராதோ, உயிர் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அதே தான். ஹேர் செல்ஸ் அதனால பாதிக்கப்படும், அதனால முடி உதிரும் தான். ஓகே ப்ரோ. இப்ப அடுத்தது ப்ரோ, சீப்பு போட்டு சீவுனா சீப்புல முடி வருதுன்னு ஒரு சில பேர் சீப்பு போடாம இருக்காங்க. சீப்பு போடணுமா போடக்கூடாதா? சீப்பு கண்டிப்பா போடணும். சீப்பு யூஸ் பண்ணா அந்த தலையில இருக்கக்கூடிய தூசி வந்து நல்லா எடுத்துட முடியும். அதான் அழுத்தி சீவக்கூடாது. நான் சொன்ன அந்த டிராக்ஷன் அலோபேசியா அப்படின்னு ஒண்ணு சொன்னேன்ல, அதிகமா அழுத்தம் கொடுக்க கூடாது. மென்மையா சீவுறனால எந்த தப்புமே கிடையாது. அதே மாதிரி சீப்புல முடி வர்றதுக்கு அந்த சீப்புனால சீவுறனால முடி வருதுன்னு அர்த்தம் கிடையாது. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 50ல இருந்து 100 முடி உதிரத்தான் செய்யும். சீப்புல இருந்து வாரும்போது அந்த ஏற்கனவே உதிர்ந்து தலையில இருக்கக்கூடிய முடியை தான் சீப்பு வந்து வெளியே எடுத்துட்டு வருது. சீப்புனால முடி வளரல, ஏற்கனவே முடி சீப்புனால முடி உதிரல, ஏற்கனவே உதிர்ந்த முடியை தான் சீப்பு கொண்டு வருது. ஓகே ப்ரோ. இப்ப ஐடி ஒர்க் பண்ணா ஹேர் ஃபால் ஆகும்ன்றாங்கல்ல ப்ரோ, இது ப்ரோ? இது ஃபேக்ட் தான். ஐடி ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன கான்செப்ட் தான். ஸ்ட்ரெஸ் ஆனா முடி உதிரதான் செய்யும். ஓகே ப்ரோ. வேற என்ன இருக்கு? ஸ்ட்ரெஸ் ஆகாம ஐடி ஒர்க் பண்ணா, இந்த அதாவது ஐடில ஒர்க் பண்றவங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்தாங்க அப்படின்னா ஹேர் ஃபால்லாம் ஆகாது ப்ரோ. மேரேஜுக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்றாங்கல்ல ப்ரோ, இது மித்து. மேரேஜுக்கு அப்புறம் அது வந்து இந்த செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் சம்பந்தப்பட்டதுதான், அதனாலதான் அப்படி சொல்றாங்க. அது மித்து தான். ஓகே சரி ப்ரோ. இப்போதைக்கு அவ்வளவுதான் ப்ரோ. இதை வந்து நம்ம இப்ப மேலோட்டமா தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதனால எனக்கு ஆச்சுன்னா நம்ம அதவே ஒரு தனியா ஒரு பார்ட் 2 மாதிரி போடுவோம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரீசன்னாலதான் எனக்கு முடி கொட்டுச்சு அப்படின்னா அது கூட நம்ம தனியா வீடியோ போடுவோம். தேங்க்யூ.